ஃபாலோ சோல்ஜர்ஸ். கொஞ்ச நாளாக வந்து காணாமல் போன டிவி சேனல்ஸ், காணாமல் போன யூடியூபர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த வரிசையில் வந்து காணாமல் போன டிவி ஆங்கர்ஸை பற்றி பார்ப்போம். சில டிவி ஆங்கர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பாங்க. இப்போதான் மொபைல், ஒரு காலத்தில் டிவி தான். டிவியில் ஆங்கர்ஸ் வருவாங்க, மஸ்ட் அனுப்பாங்க, இந்த பாட்டு போடுங்க சார், அந்த பாட்டு போடுங்க சார், ரொம்ப அழகா இருக்கிறீங்க சார் அப்படின்ட்டு அவன் சொல்லி வலிச்சிட்டு இருப்பாங்க. தந்தையார் பேட்டை வத பேசுறேன், நான் கண்ணம்மா பேட்டை சட பேசுறேன். இந்த மாதிரிலாம் வந்து டிவி ஆங்கர்ஸ் மேலே ஒரு காலத்தில் வந்து பயங்கர கிரேஸ் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ரியோ, சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி சொல்கிறேன். அதான் சில பேர் வந்து சினிமாக்கெல்லாம் போயிருப்பாங்க. பட் அது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை ஓஹோன்னு இருந்துட்டு அப்புறம் காணாமல் போயிட்டு இருப்பாங்க, எங்கே போனே தெரியாது. இப்படி ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தவர்கள் யார் யார், அவங்க அப்புறம் என்ன ஆனாங்க, எப்படி போனாங்கன்றதான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஓகே, ஓரம் சைடில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச டிவி சேனல் ஆங்கர் யார், உங்களுக்கு பிடிச்ச டிவி எது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓரமசாமி போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது இமான் அண்ணாச்சி. ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமான் அண்ணாச்சி வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்தார். காரணம் என்ன அப்படின்னா அவர் நடத்தின ஒரு ஷோ தான், சிட்டி குட்டீஸ் அப்படின்ற ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தார். வீட்டில் ஓரா வாடம் தெரியுமா, அந்த மாதிரி பிள்ளைலாம் கூட்டின்னு வந்து இஷ்டத்துக்கு பேட்டி எடுத்துட்டு அதை வச்சு எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் வந்து ஷோவே. இப்படிப்பட்ட குழந்தையும் வீட்டில் இருந்துச்சுன்னா வளர விடாதீங்க, விஷத்தை வச்சு கொண்டுருங்க. குட்டி சுட்டி செல் ஒரு ஸ்மால் பிரே. எங்க அம்மனுக்கு பிடிக்காதுங்க, அம்மா சோரியே போட மாட்டேங்கிறா, அவ கிடக்குறா. அம்மாவை அவன் சொல்லக்கூடாது, ஆன்டி கோவம் வரும், அப்புறம் இப்படி போட்டு அடிப்பேன் அப்படின்ட்டு வந்து இஷ்டத்துக்கு பேசுகிற குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து திறமை பேசியிருப்பான். நம்ம ஊர்லலாம் வந்து குழந்தைங்க ஏதாவது பேச்சுங்க அப்படின்னா டக்குன்னு வேற ஆக்கி விட்டுறானுங்கல்ல. அப்படிங்கிற ஒரு ஷோவே அப்படி இருக்கும்போது சும்மா இருப்பானுங்க. இதனால வந்து ஷோவை டிஆர்பி கிடச்சிது. அந்த ஷோ பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த ஷோ சன் டிவி எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு முன்னாடி தலைவன் எப்படி சன் டிவி வந்தான் அப்படின்றது அந்த பெரிய கதை. தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஸ்தபோதியார் ஷோ இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி வந்து கலைஞர் ஷோ போட்டு இருந்தாங்க. எல்லாமே சிரிப்பு தான் அப்படின்ட்டு தலைவன் அதிலே வந்திருப்பான். வந்துட்டு அஸ்தபோதியாருமே தலைவன் காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தலைவனுக்கு கிடைச்ச டிவி சேனல் தான் வந்து மக்கள் டிவி. மக்கள் டிவியில வந்து சில ஷோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது முக்கியமான ஷோ தான் வந்து பப்ளிக் டாக் ஷோ. தலைவன் வந்து ரோட்ல வந்து மைக் எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு இருப்பாரு. நான் சொல்றத சொல்லு, நான் கேட்கறது பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதை வந்து ஃபன்னா வந்து டெலிவரி பண்ணுவாரு. என்ன சொல்றீங்க, முதுகுலாம் தெரியுதுடா. இதுதான் வந்து அந்த ஷோவுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருந்துச்சு. பொதுவாக மக்கள் டிவி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இன்ஃபர்மேட்டிவ் ஷோ தான் போட்டிருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட்டை விட இன்ஃபர்மேட்டிவ் ஷோஸாக அதிகம் போடுவாங்க. அதில் ஒரு ஷோ தான் ஷோ தலைவன் ஜாலியாக பேசினாலையும் கலவாக பேசினாலையும் அந்த ஷோ மட்டும் நல்லா ரீச் ஆயிடுச்சு. இதை பார்த்துக்கிட்ட சன் டிவி என்னது இது என்ன புதுசாக வருது, இதை எப்படி சும்மா வரலாம் அப்படின்ட்டு தலைவனை கூப்பிட்டு இந்த ஷோ பண்ணிட்டு இருந்தல, இந்த ஷோ அப்படியே பண்ணு ஆனால் ஏன் சேனல்ல அப்படின்ட்டாங்க. தலைவன் அங்கிருந்து வந்து அந்த ஷோ அப்படியே திரும்பி இங்கே பண்ண ஆரம்பிச்சு இருந்தாரு. இது வந்து தலைவன் வந்து டிஆர்பி ஏத்த ஆரம்பிச்சாரு. அதன் பிறகுதான் இந்த குட்டி சுட்டீஸ் அப்படின்ற ஷோ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து தலைவன் தான் வேற ஃபேமஸ் ஆனா, அது மட்டும் இல்லாமல் தலைவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த ஃபேமஸை யூஸ் பண்ணிட்டு சினிமா நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த காக்கி சட்டை, தலைநகரம், வேல் இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. பூஜையா காமெடின்ட்டு ஒன்று காமெடி பண்ணுவாரு தெரியுமா, அந்த காமெடி கண்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நிஜமா சொல்லி சிரிப்பு வச்சு அந்த காமெடி வெறுப்பு தான் வந்துச்சு. ஒரு ஹிந்திக்காரட்டா எனக்கே இந்த காமெடி காண்டாவுதுரா. தமிழ்நாட்டுல எவ்வளவு பாவண்டா அவனுங்க. இது நம்மளுக்கு சூரியனே எவ்வளவு மேல். சூரியனை கூட தான். ஓ, அதான் உங்களுக்கு கவனம் ஆயிடுச்சோ. இந்த வாழைப்பழ காமெடி. ஐயோ, அந்த வாழைப்பழ காமெடி இதுதான் படு கேவலமா இருக்கும். இந்த மாதிரி சில ஷோஸ் நடிச்சு ஃபேமஸா இருந்தார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா தலைவர் எங்க போனார், என்ன ஷோ பண்றாருன்னே தெரியல. அவரை காணவில்லை, ஆளு விட்டு தேடுங்கன்ட்டு தான் நம்மளே வந்து நோட்டீஸ் எழுதி போடணும் போல. அப்படி ஒரு காலத்துல ஃபேமஸா இருந்து காணாம போனாங்களா தலைவனும் முக்கியமானவர் தான். அடுத்தா பார்க்க போறது நிர்மலா பெரியசாமி. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் ரீடர். ரொம்ப நாளாக சண்டை இருந்தாங்க, சண்டையில் ஃபேமஸாக இருந்தாங்க. சரியா சொன்னா சினிமா படங்களே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருந்திருக்கும். சில படங்கள்ல விவேக் சார்லாம் வந்து வணக்கம் அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாரு. அது காரணம்னா இவங்க சொன்னது வணக்கம் தான். மற்றவங்க வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க வந்து வணக்கம் வணக்கம் அப்படின்னு இழுத்து வாசிப்பாங்க. இது வந்து ஐகானிக்கா மாறி போயிடுச்சு. ரொம்ப வருஷமா சன் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அவங்க சன் டிவிக்கே வரல. இதனால ஃபேன்ஸ்லாம் வந்து குழம்பி போயிட்டாங்க. என்னடா சன் டிவில காணாம போயிட்டாங்க, சன் திரும்பி வருவாங்களா அப்படின்ட்டு எல்லாம் பாடுற நேரத்தில்
நேரத்துல திடீர்னு சில ஆண்டுகள் கழிச்சு ஜீ தமிழ்ல வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஜீ தமிழ் என்ன லாபம் வந்து நினைக்கிறேன், வேற எதுவும் இல்லை. சொல்வதெல்லாம் உண்மை, எல்லாருக்கும் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது லட்சுமி ராமகிருஷ்ணன் ஞாபகம் இருக்கும். பட் உண்மையிலேயே இவங்கெல்லாம் முன்னாடி தொகுத்து வந்துட்டு இருந்தது யாரு அப்படின்னா நம்ம நிர்மலா பழனிசாமி தான். பழனிசாமி பெரிய சாமியா? பெரிய சாமி. அவன் இஷ்டத்துக்கு அவங்க புருஷன் பேர்ல மாத்திக்கிறேன். சாரி கோச்சிப்பாங்க, சரிங்க சாரி யுவரான. நிர்மலா பெரியசாமி தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல. இவங்க போனதுக்கு அப்புறம் வந்தவங்க தான் நம்ம லட்சுமி மாமி. அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற கதை. ரெண்டு பேரும் எப்படி ஒட்டி இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க? போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாங்க. ஓ, செல்ஃபினா போட்டோ இல்லையா? If I'm not wrong, scientifically. மற்றபடி நியூஸ்னா வந்து ஃபேமஸாக இருக்கிறது அந்த அப்படின்ற மியூசிக்கும் தாண்டி ஃபேமஸாக இருக்கிறது இவங்களோட வணக்கம் தான். வணக்கம். அடுத்தா பார்க்க போகிறது டிடி. ஆக்சுவலி டிடின்றது அக்காவோட ஷார்ட் ஃபார்ம். திவ்ய தர்ஷினி தான் வந்து அக்காவோட ஃபுல் ஃபார்ம். இந்த பேரை ஷார்ட் பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்ம வந்து சிம்பு தான். அக்கா பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஆங்கர்ஸுக்கும் இவங்களுக்குமே வந்து பல வித்தியாசங்கள் உண்டு. என்னன்னா வந்து மற்றவங்களாம் கஷ்டப்பட்டு டிவியில் இருந்துட்டு அதன் பிறகு வந்து சினிமாவுக்கு போவாங்க. பட் அக்கா மட்டும்தான் சினிமாவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் டிவிக்கு வந்தாங்க. அக்கா வந்து முதல்ல சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து மலையாள படம் நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நலத்தமைந்தி படத்தில் வந்து ஹீரோவுக்கு சிஸ்டர் அடிச்சிருந்துருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா விசில் படத்தில் வந்து செத்து போராட்டம் வச்சிருப்பாங்க. ராகுல் இல்லையா, விசில் படத்தில் ஃபிளாஷ்பேக்கில் வந்து காலி இருவாங்க. இந்த மாதிரி படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதன் பிறகுதான் வந்து விஜய் டிவியில் ஜோய் நம்பர் 1 அப்படின்னு ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கதான் முதல் முறையா அக்கா வந்து ஆங்கரா வந்து டிவில அந்த ஜோய் நம்பர்ல வந்து சிம்பு வந்திருப்பார். அந்த சிம்பு தான் வந்து பேரை மாற்றி வச்சது டிடி. அங்க அந்த அக்கா பயங்கர ஃபேமஸ் ஆனதுனால தொடர்ந்து வந்து பல ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது காப்பி வித் டிடி, காப்பி வித் இல்ல காப்பி வித் டிடி. இங்கில பயன்படுத்த ஷோ தான் வந்து காப்பி வித் கரண். அப்படியே தமிழ்ல பண்ணணும் வந்து அக்கா வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பர் சிங்கர், அச்சம் தவிர இந்த மாதிரி ஷோலாம் மேடம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஷோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. திரும்பி அந்த ஷோ மட்டும் அக்கா வச்சு பண்ணலான்ட்டு விஜய்ல பிளான் போட்டாங்க. அந்த ஷோ தான் வந்து அன்புடன் டிடி, காப்பி வித் டிடி வந்து நல்லா ஓடிச்சு ஒரு காலத்துல. அதனால மறுபடியும் வந்து அந்த பேரை மட்டும் மாத்திட்டு அன்புடன் டிடி வைக்கலான்ட்டு ஆரம்பிச்சானுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடே வந்து நம்ம அண்ணன் வந்தாருங்க, அண்ணன் சிவகார்த்தி. அவர் ஆசியானமோ வந்து ஷோ நக்கிட்டு போயிடுச்சு. எவ்வளவு சொல்லக்கூடாதுங்க, சரி சாரிங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அக்கா வந்து சினிமாவிலையும் இதுலேயும் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்தாங்க. அதன் பிறகு என்னாச்சு ஏதாச்சும் தெரில, அக்கா வந்து டிவியில் பார்க்கவே முடியல. அக்காவுக்கு வந்து ஏதோ கால் வந்துச்சான், அப்புறம் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க, அப்புறம் அக்காவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்றாங்க அப்படின்ட்டு பல பர்சனல் விஷயங்கள் சொல்லப்படுகிறது. பட் அதை பற்றிலாம் இங்கே பேச வேண்டாம். இந்த மாதிரி பல விஷயங்கள்னால வந்து அக்கா வரல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆளாளுக்கு வந்து இந்த கொரோனா டைமில் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. மாக்காப்பா அண்ணா வந்து அவருக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேம் சேனல் ஆரம்பிச்சாரு. கேம் சேனல் ஆரம்பிச்சுட்டு அவரோட மட்டும் காசு கொடுத்து ஆடிப்பாரு. அப்புறம் வந்து பாத்ரூம் டூர்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஆளால காமெடி பண்ணிட்டு இருக்கும் போது நானும் குதிகேன்னு ஆரம்பிச்சதுதான் வந்து ஹவுஸ் ஆஃப் டிடி. ஆக்சுவலி ஹவுஸ் ஆஃப் எம்னு ஒரு கேம் வந்து தெரியுமா, அது ஆட்டிய போட்டாங்க நினைக்கிறேன். ஹவுஸ் ஆஃப் டிடின்னு வச்சிருந்தாங்க. அதில் சில வீடியோஸ் நல்லா போச்சு, சில நல்லா போகல. அப்படியே கலந்து காட்டி போயிட்டு இருக்கும் போது அக்கா வந்து அங்கேயே ஆப்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த சேனலை பார்த்தீங்க அப்படின்னா அக்கா வந்து லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்கிறேன், டாடி அது பேர் ஸ்டைல்லாம் சொல்கிறேன்ட்டு அக்கா வீடியோ போட்டிருப்பாங்க. நடுப்புற வந்து இப்போ பேட்டி எடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஸ்டைல் வீடியோஸ் நல்லா போகும், பேட்டி வீடியோ வந்து வைக்கிட்டு போயிடும். சம்டைம்ஸ் பேட்டி நல்லா போகும், ஸ்டைல்ஸ் வைக்கிட்டு போயிடும். இந்த மாதிரி வந்து அக்காவுக்கு வந்து மேத்தேக்கம் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா நடுவில் வந்து ஆப்ஷன் போட்டாங்க. சரியா சொன்னால் 7 மாதத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய ஆப்ஷன் போட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டாங்க. அதன் பிறகு 1 மாதம் ஆகியும் அக்கா இது வரைக்கும் வீடியோ போடல. ஐ மீன் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குமா அது வரையும் அக்கா வீடியோ போடல. அது வீடியோ போட்டாங்க கேட்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அக்காவுக்கு வேற கால் வந்துச்சு அப்படின்ட்டுலாம் வேற சொல்லப்படுது. அக்கா வந்து ஸ்டிக் வச்சு சம்மந்தம் போகிறாங்க, பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு வருத்தமாக இருக்குன்ட்டு அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து கண்ணு விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் கண்ணு விட்டுட்டு இருக்காங்க அக்காவுக்காக. அக்காவும் வந்து ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்ட ஜென்மின் மாதிரி ஒரு காலத்தில் ஆகாமல் வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து இப்படி ஆகிட்டாங்க நம்ம அக்கா. அடுத்தா பார்க்க போகிறது பெப்சி உமா. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி ஆரம்பிச்ச ஸ்டேஜில் சன் டிவியில் ஒர்க் பண்ணிருந்தாங்க டிவி ஆங்கரா. அந்த டைம் வந்து இவங்களுக்கு வந்து இல்லாத ஃபேன்ஸே கிடையாது. இவங்க வந்து பண்ணிட்டு இருந்த ஷோ என்ன பண்ணா பெப்சி நீங்கள் கேட்டவை அப்படின்னு ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஷோவுக்கு ஸ்பான்சர் பண்ணவன்னா பெப்சி. ஷோ பேர் பெப்சி இல்லையா? ஷோ பேர பெப்சி கிடையாது, ஸ்பான்சர் பண்ண பேர் தான் பெப்சி.
ஐயோ நான் ஷோ பேரு பெப்சி நினைச்சேன். அப்படியா? ஸோ வந்து பெப்சி வழங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க போல. ஆனால் வந்து உங்க பேர் பெப்சி உமா அப்படின்னு மாறிடுச்சு. யாரு பெப்சி உமாவா? எப்படி இருக்கிறீங்க? அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா டிவி மூலியமா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபெமிலியாரிட்டி கிடைச்சிது. இதனால வந்து சினிமாலாம் வாய்ப்பு கிடைச்சிதான். ஆனால் இவங்க தான் போக மாட்டேன் அப்படின்ட்டாங்களாம். நம்ம சங்கர்லாம் கூப்பிட்டாரான், வாங்க ஐசாய் கேரக்டர் உங்களுக்கு தரேன், நீங்க வந்து நடிச்சுட்டு போங்கலாம் கூப்பிட்டாரான். பட் இவங்க தான் வந்து அந்த வாய்ப்பெல்லாம் நோ 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 இதெல்லாம் வேணும், நான் நார்மல் லைஃபே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வாய்ப்பை தட்டி கழிச்சுட்டு ஒரு நார்மல் லைஃப் ஆகணும்னு போயிட்டாங்களாம். பெரிய விஷயம். நான் சொல்ல அவங்க சொல்லிச்சிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமா ஷோ பண்ணிருந்தாங்க. அப்புறம் கல்யாணம் அப்புறம் வந்து ஷோ நிறுத்திட்டாங்க. அதன் பிறகு மறுபடியும் இவங்களுக்காக மட்டுமே இந்த ஷோ வந்து மறுபடியும் வந்து நடத்த கூப்பிட்டாங்க. சன் டிவி கல்யாணம் ஆகி ஒரு நாள் கழிச்சு கூட திரும்பி வந்து அதே ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே பெப்சி நீங்கள் கேட்டவை அப்படின்னு போட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஷோ தான் தெரியுமா, போன் போட்டு பேசுறது. எப்படின்னா வந்து அப்படி போடு போடு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பெப்சி போன் போட்டு உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு மேடம், பாட்டு போடுங்க மேடம் அப்படின்னு சொன்னா போடுவாங்க. ஓஹோ. ஹலோ பெப்சியுமா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நேயர் விருப்பம் அந்த ஷோ தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் பயங்கர ஃபேமஸ். டைம் வந்து இப்போ சொல்லிடுவாங்களா, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க மேடம், சூப்பரா இருக்கிறீங்க மேடம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்களா அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. விடுவாங்களா இல்ல விட்டுருக்கியா? நான் குழந்தை, நான் ஒன்னாவது பேர் குழந்தை. நான் வந்து சின்சான் மாதிரிலாம் கிடையாது. பட் ஆனால் உங்களை பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே சொல்லணும்னு தோணுது. சொல்லுவாங்க இப்போதான் வந்துச்சு. பல ஆயிரத்துக்கு முன்னாடி வந்து நிஜம் அப்படின்னு ஷோ பண்ணான். அந்த என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த லைவ்ல ஓடும். யாராவது ஃபோன் பண்ணி பேசுவாங்க, ரெண்டு குடும்பம் சண்டைங்க நீங்க நினைக்கிறீங்கன்ட்டு நீங்க ஃபோன் பண்ணி பேசலாம், தீர்வு நீ சொல்லலாம். நான் தீர்வு சொல்லலாம். புரியல. லட்சுமி பழைய ஆக்டர் இருப்பாங்க, பழைய படம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க, சொல்லுவாங்க ஒரு ஷோ இவங்க இதே ரெண்டு பக்கம் ரெண்டு பார்ட்டி உட்கார வச்சுட்டு ஃபோன் பேசி சொல்லலாம். ஃபோன்ல இது பண்ணி இல்லைங்க அந்த டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, இல்லைங்க வாழ வைங்க, நீ ஃபோன் பண்ணி சொல்லலாம். அந்த மாதிரி வச்சிருந்தானுங்க. போனை போட்டு இந்த மாதிரி தீர்வு சொல்ல சொன்னா போனை போட்டு லட்சுமி நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, இந்த சூப்பர் டக்கரா இருக்கு சொல்லிட்டான். இந்த மாதிரி பல தரப்பான வல்கர வார்த்தை வருதுன்றதான் சொல்லி நிறுத்திட்டானுங்க போல. அப்போலாம் அந்த மாதிரி காஜி பிடிச்ச ஊர்ல. அடுத்தா பார்க்க போறது ஆனந்த கண்ணன். இந்த காலத்து 2K கிட்ஸ் எல்லாம் வந்து யாருன்னே தெரியாது. பட் ஒரு காலத்துல 90s கிட்ஸ் வந்துருப்பாங்க தெரியுமா, எல்லாருக்குமே வந்து இவ தெரிஞ்சிருக்கும். சன் மியூசிக் தெரியுமா, இது ஒரிஜினல் நேம் எது பார்த்தீங்கன்னா வந்து SCB தான். சன் மியூசிக் ரீபிராண்டிங் பண்ணி பெருசா கொண்டு வரலாம் அப்படின்ட்டு சன்னைட் பிளான் பண்ணிருந்தாங்க. அப்போ வந்து ரெக்ரூட் பண்ண ஆங்கர்ல மிக முக்கியமானவர் தான் நம்ம தலைவர். அவ பார்த்தீங்க அப்படின்னா சன் மியூசிக் வந்து வேற ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்ப இருந்து அந்த இலசுகளுக்கு வந்து இவர் தான் வந்து பயங்கர ஃபேவரட். இந்த ஒரு காலத்தாலே வந்து பயங்கர ஃபேமஸா இருந்தாரு. ஆனந்த கடன் தான் வேணும், ஒரு பண்டன் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அட்ரா எழுதிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஷோ தான் வந்து டிஆர்பி அதிகமாக போகுதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா சன் டிவில வந்து ஒரு ஷோ நடத்துறாங்க, கிட்ஸ் ஷோ, சிந்து பாத் அப்படின்ட்டு ஒரு ஷோ. சிந்து பாத்தா அது சுட்டி டிவில தானே வரும். சுட்டியில போறது வந்து கார்ட்டூன் சிந்து பாத், அது வேற. சுட்டில எங்க ஒரிஜினல் போட்டிருக்காங்க, எல்லாம் வாங்கி போட்டது தான். இது வந்து இவங்களா எடுத்தது சிந்து பாத்ன்ற ஷோ. அதாவது கடலுக்கு நடுவில் ஒரு ஊர் இருந்திருக்கும், ஒரு தீவு. அந்த தீவு தான் கன்னி தீவு. அந்த கன்னி தீவுக்குள்ள தான் வந்து லைலா இருப்பா. லைலாவா? ஆமா, லைலா வந்து ஒரு கவர்ச்சி கன்னி. அந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு கதை போயிட்டு இருக்கோம். பயங்கர சயின்ஸ் போயிட்டு இருக்கோம். என்னாச்சு அப்படின்னா இது பட்ஜெட் பத்தலையா இல்ல கதை எடுக்கிறது தெரியலையான்னு தெரியல, டக்கு நிறுத்திட்டாங்க அந்த ஷோ. பட் இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது தான் ஆனந்த கண்ணன். சரியா சொல்லணும்னா விஜய் டிவிக்கு சிவகார்த்திகேயன்னா, சன் டிவிக்கு நம்ம ஆனந்த கண்ணன் தான். அந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்தாரு. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல, டிவி விட்டும் கிளம்பிட்டாரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சிங்கப்பூர் சொன்ன தமிழ், அங்க சிங்கப்பூர்ல ஒரு சேனல் இருந்துச்சு, அந்த சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். அதன் பிறகு வந்து சன் டிவி ஆரம்பிக்கிறான்னு கேள்விப்பட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கே போயிட்டாரா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா வந்து டிவியை தலைகாட்டாமல் இருந்தார். திடீர்னு ஒரு பேட் நியூஸ், கேன்சர் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, பட் ஆனால் அவர் சாகிறதுக்கு முன்னாடியே வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டிவி ஆங்கர் ஜாப்ல இருந்து குயிட் பண்ணி தலைமுறை இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இவருமே வந்து முக்கியமான ஒரு ஆங்கர் தான். 90sல பார்த்துருப்பீங்களே சிந்து பாத்து ஷோ சன் டிவில. யாரெல்லாம் பார்த்தீங்களோ அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, அது யாருக்குமே. நான் தூங்கிட்டேன், பார்க்கல. உங்களுக்கு தெரியுமாடி? தெரியாது. பார்த்தீங்களா? ஸோ சரி. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக்ல வீடியோ நீங்க நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த ஆளுங்களை தாண்டியும் நிறைய டிவி ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க ப்ரோ அப்படின்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது நல்லா போச்சு அப்படின்னா பாட்டில் வந்து சொல்றேன். ஓல்னா அதை மண்ணை போட்டு மூடுற வேண்டியது தான். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இதுல இருந்தாங்க அப்படின்னா மறக்காம லைக் போட்டுருங்க. இது மட்டும் இல்லாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அப்ப இந்த ஷோ பார்க்க முடியும். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.